ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு வாழ்க்கை எப்படிங்கிறத இப்போ அங்கேருந்து பேசுவாங்க. நீங்கள் அதை கேளுங்க. இங்கே இருக்கிறவங்க ரொம்ப அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. உங்களுக்கென்னா வெளிநாடு, உன் புருஷன் வெளிநாட்டு இருக்காது, உன் புள்ள வெளிநாட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அங்கேருந்து படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கவே முடியாது. அந்தளவுக்கு அவங்களுடைய கஷ்டம் இருக்கும். ஒரு சாப்பிட்றாங்க, ஒரு சாப்பிட்ற கூட இல்லை, இப்போ வேலை கூட இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய கஷ்டம் அவங்க தான் தெரியும். இப்போ அவங்க கஷ்டம் சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க. நம்ம என்னத்த துணியை எடுத்தோம், இன்னும் உனக்கு என்ன தெரியாதா? 25 வருஷமா நோம்போ பக்கிரத்துக்கோ நம்ம துணி எடுத்தது இல்லை. குடும்பத்துக்கு நோம்புக்கு என்ன வேணுமோ அதை பூரா எடுத்து கொடுத்துருவோம். சரி. ஆனால் நமக்கு தான் இங்கே தான் 3 மாதம் வேலை இல்லை. எப்படி 1ஆவது மாதம் 1, 2, 3 வரைக்கும் வேலை இல்லை. 5 பைசா வருமானம் இல்லை. சாப்பாடுக்கே இங்கே சிங்கடிக்கு தான். இதில் போய் துணி எடுக்கலையான்னு கேட்டுருக்கேன். ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. இல்லை போய் அதுக்கு சொல்ல கிடையாது. ரம்ஜான் வருது, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்கில் டிக்கெட் வாங்கி கொடுப்பீங்கள, பாயசம் போட்டு கொடுப்பேன்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை பிரியாணி போட்டு கொடுக்க போறீங்களா? சாக்கிலெட்டா? சாக்கிலெட்டுக்கு என்ன, சாக்கிலெட்டு இனிப்பு தானே. ஏதாவது சீனி காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல. நம்ம இருக்கிற கடை போட்டு என்ன வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான்ப்பா பார்க்க நல்லா இருக்கும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்க்க நல்லா இருக்கும். குவைத்து பிரகாசமாக இருக்குண்டு. ஏன்னா போகிறவன் பூரா ஜெண்டு போட்டுக்கிட்டு அப்படி அத்தர் போட்டுக்கிட்டு தெரியனால அடுத்த ஆளுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசை வரும். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாது இல்லை, 3 மாதம் வேலை இல்லை, 5 பைசா வருமானம் இல்லை. ஏதாச்சும் சாப்பிட்டு கிடக்கிறத பெரிய இதாக இருக்குது. இதில் வேறு நோம்புக்கு துணி எடுக்க, நான் எந்த காலத்தில் நோம்புக்கு துணி எடுத்தது இல்லை, பக்கத்துக்கு துணி எடுத்ததில்ல. ஊருக்கு போனால் ஏதோ புள்ள ஊட்டியை வாங்கி வச்சுருந்தா அதை தூக்கிட்டு போட்டுக்கிட்டு தெரியுறேன். சரி, எங்களுக்காச்சும் ஒரு பாயசம் ரெடி பண்ணி கொடுங்க. 4 நாள் தானே இருக்குது. பாயாசமா? பாயாசம் தான் அன்னூறு காய்ச்சுறாருல. அன்னூறு வருஷம் காய்ச்சுவார். இந்த வருஷம் தான் எங்களோட நீங்கள் இருக்கியா? ஆமாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் சொன்னீங்களா சாக்லேட்டு, அது நல்ல ஐடியாவாக இருக்குது. சரி வாங்க போமா, சாக்லேட் வாங்க. சாக்லேட்டு இனிப்பு தான், சீனி இனிப்பு தான். இப்படி கஞ்சப்பாடு படாதேப்பா. இப்போ கஞ்சப்பாடு எப்படி என்ன பண்ண போறியா? என்னத்த கஞ்சம், இதெல்லாம் கஞ்சம்டா. இப்படி ஏதோ ஒரு சாக்லேட்டு கேட்குறீங்க, ஏற்பாடு பண்ணுவோம்.